ஆசீர்வாதமாகவே இருப்பீங்க. எனக்கு முன்னாடி மெசேஜ் கொடுத்த எல்லாருமே கொஷினோடு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. டீச்சராக இருந்துட்டு நான் கொஷின் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது இல்லையா? அதனால் ஒரு கேள்வி, எதற்காக இந்த தியானத்திற்கு வந்திருக்கிறீங்க? இந்த தியானம் எதற்காக தியானத்துக்கு வர்றீங்கன்னு கேட்கல, எதற்காக இந்த இயேசுவின் ஊழியங்கள் நடத்தக்கூடிய இந்த தியானத்திற்கு வந்திருக்கிறீங்க? சொல்லலாம். ஆண்டவரை அதிகமாக அறிவதற்காக. வேற? ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறாங்க. வேற? கற்றுக்கொள்வதற்காக. எக்ஸலண்ட் ஆன்சர். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஆண்டவரை பற்றியும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றியும் கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறீங்க. ஓகேயா? there is a difference between preaching and teaching. போதனைக்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஓகே, கற்றுக் கொடுக்கறதுனா என்ன அப்படின்னா, ஸ்கூலுக்கு போகிறோம், டீச்சர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? கற்றுக்கொள்கிறோம். சிறிய வயதிலிருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோமோ நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படாமல் இருக்குதா? இல்லை. எல்லாத்திற்குமான ஒரு தெளிவான ஒரு புரிதல் நமக்கு வரும். அதை நம்ம என்ன பண்ணுவோம்? வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய லைஃப்பை லீட் பண்ணிட்டு போவோம். சரியா? அதே போல தான் இங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஓகே, எதை கற்றுக் கொடுக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை, அது கூறக்கூடிய உள்ளர்த்தம் என்ன, கடவுள் இந்த வார்த்தை வழியாக நம்மோட என்ன பேசுகிறாரு. ஏன்னா சில விஷயங்களுடைய மறைப்பொருட்கள், இந்த விவிலியத்தை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, 2 விஷயம், சென்ஸ் நாலேஜ் அண்ட் ஸ்பிரிட் நாலேஜ்னு சொல்லுவாங்க. சும்மா புத்தகத்தை வாசிக்கிறது படி நம்ம வாசிச்சிட்டோம் அப்படின்னா அது வேஸ்ட். சரியா? ஆவியானவர் எதை உணர்த்துகிறார்? ஸ்பிரிட் நாலேஜ் ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார். ஏன்னா இறை வார்த்தைகள் மறைப்பொருட்களை கொண்டது, மிஸ்ட்ரீஸ். சரியா? அப்போ அந்த ஆவியானவர் நமக்கு எதை உணர்த்துகிறாரோ அந்த உள்ளர்த்தம் தெரிஞ்சாதான் அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு மேனுவல் புக் அப்படிங்கிறது எது? விவிலியம். ஒரு பொருள் வாங்குறப்ப ஒரு சின்ன மேனுவல் கொடுப்பாங்க, அந்த பொருளை எப்படி ஃபிட் பண்ணணும், எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே போல தான் இந்த உலகத்தில் நம்ம வாழணும் அப்படின்னா எப்படி வாழணும் அப்படின்றதற்கான ஒரு மேனுவல் புக்குங்கிறது தான் பைபிள். அப்போ இந்த பைபிளை பற்றி சரியாக புரிந்து கொண்டு சரியாக கற்றுக்கொள்ளும் பொழுது தான் நம்ம லைஃப்பில் அதை அப்ளை பண்ணி பலனை பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா ஏதோ கூட்டத்துக்கு வரோம், கேட்குறோம், போனோன்னு நாமும் சராசரி மனிதர்களாகவே மாறிவிடும். சரியா? ஓகே, இப்போ நான் டாபிக்குள்ளே வந்துடுறேன். முதலாவதாக எடுத்து வாசிக்கலாம். தயவுசெய்து மொத்தமாக வாசிக்க வேணாம், யாராவது ஒருவர் வாசிங்க, மற்றவர்கள் கேளுங்க. சரியா? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனம். மூணு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு. இந்த மூன்றிலையும் எது தலை சிறந்ததா? அன்பு தான் தலை சிறந்ததா. எந்த அன்பு? இன்றைக்கி ஒருத்தவங்க என்கிட்ட நல்லா பேசினாங்க அப்படின்னா ரொம்ப அன்பாக இருப்போம். நாளைக்கே அவங்க முகத்தை காட்டிட்டாங்க அப்படின்னா அந்த அன்பு எங்கே போகுதுன்னே தெரியாது. அதுதான் அன்பா? அதான் இந்த கொரிந்தியரில் பவுல் சொல்லுகிற அன்பா? இந்த அன்பு எந்த அன்பு? எல்லாரும் சொல்லலாம், இல்லைன்னா தூங்கிடுவோம். நான் மட்டும் பேசிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தூங்கிடுவீங்க. 2 பேரும் பேசணும். பவுல் சொல்லக்கூடிய அன்பு எத்தகைய அன்பு? அகாப்பே லவ், கடவுளுடைய அன்பு. குத்துனாலும் வலிக்கக்கூடாது. சரியா? யார் குத்துனாலும் ரத்தம் வரக்கூடாது, அன்பு தான் வெளியில் வரணும். மன்னிக்கக்கூடிய அன்பு. இத்தகைய அன்பு தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அன்பை நம்ம வெளிக்காட்டணும் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு அம்சம் வேணும், அதுதான் நம்பிக்கை. ஓகே, யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம். ஆமென்.
அவரிடம் நம்பிக்கை கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாக்குகிறார். சரியா? அப்ப கடவுளுடைய பிள்ளைகள் ஆகணும்னா என்ன வேணும்? நம்மளாம் கடவுளுடைய பிள்ளைகள் தான் இல்லையா? ஆமாவா இல்லையா? எப்பையிலேருந்து நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? திருமுழுக்கின் வழியாகவா? ஆரம்பத்தில் ஆண்டோர் படிக்கிறப்ப இந்த உறவு நிலை இருந்ததா? அப்பா பிள்ளைங்கிற உறவு நிலை இருந்ததா? இருந்தது. எப்போ அது விட்டு போச்சு? ஆதாம் பாவத்திற்குள்ளாக போகும் பொழுது இந்த அப்பா பிள்ளைகள் அப்படின்ற உறவுல ஒரு விரிசல் வந்துருச்சு. ஓகேயா? ஸோ பழைய ஏற்பாட்டிலாம் மக்கள் அப்படின்னு தான் இருக்கும், கடவுளுடைய மக்கள் தான், பிள்ளைகள் கிடையாது. அப்போ எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்து நம்ம எல்லாத்தையும் மீட்டுக்கிட்டாரோ திருப்பி நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டோம், அப்பா பிள்ளைகள் என்ற உறவு நிலைக்குள்ளே போயிட்டோம். ஆனால் இந்த உறவுல வாழணும் அப்படின்னா எது முக்கியம்? நம்பிக்கை வேண்டும். அடுத்தது எபேசியர் 2:8. நீங்கள் அந்த அருளாலேயே, அருள் அப்படின்னா என்ன? கிரேஸ். அருள் என்றால் என்ன? இன்றைக்கி நிறைய நம்ம அந்த டெஃபினேஷன்ஸ் உண்மையிலே கரெக்டான மீனிங் தெரியணும் எல்லாத்துக்குமே, ரொம்ப ரொம்ப அவசியம் அது. ஓகே, வாட் இஸ் கிரேஸ்? அருள் என்றால் என்ன? தகுதியே இல்லாதவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். சரியா? ஒரு ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை போடுறது. ஓகேயா? புரிகிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, யாரையும் தாழ்த்தி சொல்லலை. ஏன்னா நம்மெல்லாம் பிச்சை தான் வாங்கியிருக்கோம் கடவுள்கிட்ட, நமக்கெல்லாம் தகுதியே கிடையாது. அவர் இறங்கி மனிதனாக இரத்தத்தை சிந்தி நம்மளையெல்லாம் மீட்டிருக்காரு அப்படின்னா அந்த உயிர்ப்பின் மீட்டு மீண்டுமாய் உயிர்த்திருக்கிறார். சரியா? இந்த வல்லமையினால் நமக்கு கிடைத்தது தான் அருள். இந்த அருளினால் நாம் என்ன பண்ணியிருக்கோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த கொஸ்டின், மீட்பு என்றால் என்ன? மீட்புனா என்ன? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களே. மீட்புனா என்ன? நம்ம சொல்கிறோம் ஏசு எதுக்காக வந்தார்னா என்னை மீட்பதற்காக வந்தார். இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்துவோம். மீட்புனா என்ன? பாவத்திலிருந்து மீட்பு, விடுதலை. எதெல்லாம் இருந்து விடுதலை? நோயிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. ஸோ அப்போ இந்த மீட்பை ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக சொல்லலாம். ஓகேயா? ஒன்றிலிருந்து மட்டும் கிடையாது, எல்லா துன்பங்களிலிருந்தும் எல்லா துயரங்களிலிருந்தும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விடுதலை தான் மீட்பு. அப்போ அது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக நமக்கு கிறிஸ்து அருளினால், அந்த கிரேஸ்னால் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் நம்ம அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோமா? அப்போனா நோயே இருக்கக்கூடாது, கஷ்டமே இருக்கக்கூடாது, ஃபினான்ஷியலாக சஃபரிங்கே இருக்கக்கூடாது. இருக்கிறோம் அப்படின்னா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம், நம்பிக்கையில் குறைவுபட்டு இருக்கலாம். ஏன்னா நம்பிக்கையின் வழியாகத்தான் மீட்பு. சரியா? முதல்ல நம்பிக்கை எதாக்குதுன்னு சொன்னோம்? கடவுளையும் நம்மையும் அப்பா பிள்ளைகள் என்ற நிலைக்கு வருத்துது. மீட்பு வேணும்னா நம்பிக்கை வேணும். இன்னும் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய தொடக்கமே நம்பிக்கை தான். ரோமையர் 10:9-10. ரோமையர் 10:9-10. அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவராவர், வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவார். அப்ப மீட்பு வேணும்னா உள்ளூர நம்பும் பொழுது நமக்கு மீட்பு கிடைக்கிறது. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா தாகமாக இருக்கிறவன் என்கிட்ட வரட்டும், நம்பிக்கை கொள்கிறவன் பருகட்டும்னு இருக்கும். சரியா? அப்ப நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ஒரு பேஸ், நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அடித்தளம், ஒரு அஸ்திவாரம் எதுவாக இருக்கணும்? நம்பிக்கை. வாட் இஸ் ஃபெய்த்? நம்பிக்கை என்றால் என்ன? இப்போ நம்பிக்கையை பற்றி பார்த்தோம். சரியா? இந்த அன்பை தான் பெருசாக ஆண்டவர் சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 13 பவுலடிகளார் அன்பை பற்றி அழகாக எழுதியிருப்பார். கடைசியாக என்ன சொல்கிறாரு? நம்பிக்கை எதிர்நோக்கிலேயே அன்பு தான் பெருசுன்றாரு. இந்த அன்பு இருக்கணும்னா நீங்கள் நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் அந்த அகப்பே இல்லாம, நான் சொல்கிறது இந்த மனித அன்பை கிடையாது, கடவுளுடைய அன்பு உங்களில் இருந்து உங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு வெளிக்காட்டணும்னா நம்பிக்கை வேணும்.
சரியா? இப்படிப்பட்ட நம்பிக்கை தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடித்தளமாக இருக்குது. அப்படின்னா அந்த நம்பிக்கையை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் நம்மளால் அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நம்மளால் செயல்படுத்த முடியும். வாட் இஸ் ஃபெய்த்? நம்பிக்கை என்றால் என்ன? எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கிற உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கிற உறுதி. ஓகே, அப்போ ஒரு விஷயத்தை நம்ம எதிர்நோக்கணும். ஓகே, நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எதிர்நோக்கணும். அந்த எதிர்நோக்கக்கூடிய விஷயம் நடக்கும் அப்படிங்கிற உறுதி. இதில் யாருக்கும் எந்த டவுட் இல்லைல்ல? ஒரு விஷயத்தை எதிர்நோக்கணும். இதை தான் இங்கிலீஷில் ஹோப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தமிழில் எதிர்நோக்கு, பழைய மொழிபெயர்ப்பில் அதை விசுவாசம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் புதிய மொழிபெயர்ப்பில் ரொம்ப அழகான வார்த்தை அது, எதிர்நோக்கு. ஓகே, அப்போ நமக்கு எதிர்நோக்குனா முதல்ல என்னன்னு தெரியணும். அப்போ தான் நம்மளால் ஒரு விஷயத்தை எதிர்நோக்க முடியும். ஓகே, அப்போ வாட் இஸ் ஹோப்? எதிர்நோக்கு என்றால் என்ன? எதை நாம் எதிர்நோக்க வேண்டும்? 2 வகையான எதிர்நோக்கு இருக்குது. சரியா? ஒன்று உலகபூர்வமான ஒரு எதிர்நோக்கு. நம்மகிட்ட எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? பிள்ளைங்கக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், பெற்றவங்க கிட்ட இருக்கும், கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கிட்ட இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கும், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருக்கும். இது ஒரு வகையான எதிர்பார்ப்பு. இது வேர்ட்லி ஹோப், உலகளாவிய உலகபூர்வமான ஒரு எதிர்நோக்கு. 2வது எதிர்நோக்கு என்ன அப்படின்னா காட்லி ஹோப், அதாவது கடவுளிடமிருந்து கடவுள் கூறிய வார்த்தைகளை எதிர்நோக்குவது. ஓகே, நமக்கு நிறைய ப்ராமிசஸ் கொடுத்துருக்குறாங்க, நிறைய வாக்குறுதிகள் இருக்கின்றன. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நாம் எதிர்நோக்க வேண்டியவை. சரி, எதிர்பார்க்கணும். அதெல்லாம் நமக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள். ஓகே, நம்ம பைபிளில் ரெஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ரோமையர் 15:13. ரோமையர் 15:13. எதிர்நோக்கை தருவது யாரு? கடவுள். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது. எதிர்நோக்கை தருவது கடவுள். அப்போ கடவுள் எப்படி எதிர்நோக்கை தருவார் அப்படின்னா அவருடைய வார்த்தைகளின் மூலமாக. அப்போ இந்த பைபிளில் இருக்கக்கூடிய அத்தனை வாக்குறுதிகளும் நமக்காக கொடுக்கப்பட்டவை. அப்போ இன்றைக்கி ஒருவேளை ஃபினான்ஷியலாக உங்களுக்கெல்லாம் கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதிர்நோக்க வேண்டியது என்ன? என்னுடைய தேவைகளை கடவுள் பூர்த்தி செய்வார். பிலிப்பியர் 4:19. ஆனால் அதுலேயுமே நமக்கு ஒரு புரிதல் வேணும். ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு, உன்னுடைய தேவைகளை நிறைவு செய்வேன் தான் சொல்லியிருக்கிறாரு. தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நீட் அண்ட் வாண்ட். எனக்கு எது தேவைங்கிறதுக்கும் எனக்கு எது விருப்பன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா? என்னுடைய தேவை, எனக்கு இன்னைக்கு உண்றதுக்கு சாப்பாடு வேணும், குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், உடுத்துறதுக்கு உடை வேணும், இதை நான் தேவை. ஆனால் லக்ஸுரியாக எனக்கு கார் வேணும், ஒரு பெரிய பங்களா வேணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. சரியா? கடவுளுடைய வார்த்தையை, வாக்குறுதியையும் கரெக்டான ஒரு புரிதலோடு தான் எதிர்நோக்கணும். ஓகே, அப்போ நாம் எதிர்நோக்க வேண்டியது எது? உலகளாவிய எதிர்பார்ப்பு கிடையாது. கண்டிப்பாக உலகளாவிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ஏமாற்றம் உறுதி. ஏமாற்றம் உறுதி. அப்போ நம்ம எதிர்நோக்க வேண்டியது எது? கடவுளுடைய வாக்குறுதிகளை. என்னுடைய பிள்ளைக்காக ஆண்டவர் வகுத்திருக்கக்கூடிய எரேமியாவில் சொல்லியிருக்காரு, வளமான திட்டங்கள்னால் என்னுடைய எதிர்நோக்கு எது? வளமான திட்டங்கள். ஓகே, பேதுரு என்ன சொல்லியிருக்காரு? என்னுடைய தழும்புகளினால் நீ சுகம் பெற்றிருக்கிறாய். அப்போ என்னுடைய எதிர்நோக்கு எது? இங்கே சுகம். நாம் எதிர்நோக்க வேண்டியது ஆண்டவருடைய வாக்குறுதி தரக்கூடிய அந்த எண்ட் ரிசல்ட் என்ன, அதை தான் நான் எதிர்பார்க்க வேண்டும். சரியா? அப்போ எதிர்நோக்கை தருவதும் கடவுள் தான். ஃபெய்த் எங்கேருந்து வரும்? ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும். அறிவிப்பதை கேட்க கேட்க தான் நம்பிக்கை வளரும். அப்போ ஃபெய்த்தும் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து தான் வருது, ஹோப்பும் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து தான் வருது. அப்போ இரண்டிற்குமான வேறுபாடு என்ன? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோப் அண்ட் ஃபெய்த்? ரெண்டுமே ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து தான் வருது. சரியா?
அப்போ ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நிறைய டைப் ஆஃப் கேண்டில்ஸ் பார்த்துருப்பீங்க. தட்டையாக இருக்கும், குண்டாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும். இந்த டீ லைட் கேண்டில்னு சொல்லிட்டு ரவுண்டு டைப்பில் இருக்கும். இந்த கேண்டில்லாம் எப்படி வருது? அதற்கான அச்சுக்கள் இருக்கும். சரியா? நீளமான இதில் மெழுக ஊற்றணும் அப்படின்னா உங்களுக்கு எண்டு ப்ராடக்ட் வந்து நீளமான கேண்டிலாக வரும். டீ லைட் கேண்டில் மாதிரி ரவுண்டில் ஊற்றுனீங்கன்னா ரவுண்டில் வரும். சரியா? அப்போ இந்த மோல்டு இருக்கு இல்லையா, அந்த அச்சு இருக்குல்ல, இதுதான் ஹோப். அப்படின்னா அதில் திரவமாக ஊற்றப்படுகிற மெழுகு தான் ஃபெய்த். ஓகே, உங்களுடைய எண்டு ரிசல்ட்டு நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ, எந்த மோல்டு மாதிரி வரும் அப்படின்னு இருக்குதோ அதுதான் உங்களுக்கு வரும். சரியா? அப்போ நாம் எதிர்பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஹோப்லெஸ்ஸாக யாருமே இருக்கவே கூடாது. அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு எந்த கிறிஸ்தவனும் போகவே கூடாது. ஓகே, ஹோப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் எதிர்பார்க்க வேண்டும். எதிர்பார்த்து வார்த்தைகளை நம்பிக்கையோடு அறிக்கையிடும் பொழுது இந்த திரவம் மெழுகுல ஊற்றி எப்படி உங்களுக்கு நீங்கள் எதை எதிர்பார்த்து ஒரு அச்சு வச்சிங்களோ அதே அச்சு வடிவில் ஒரு கேண்டில் வந்துச்சோ அதே மாதிரியான பலனை உங்களால் பார்க்க முடியும். ஓகே, காலையில் சொன்னாங்க, பிள்ளைங்க படிக்கலையா, ஆண்டவர் தானே என் குழந்தைகளுக்கு கற்று தருவார் அப்படிங்கிற வார்த்தையை அறிக்கைட்டுகிட்டே இருங்கன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எவ்வளோ சூப்பராக படிக்கிறான், எவ்வளோ நல்ல பிரைட்டாக படிக்கிறான் அப்படின்றது இந்த நம்பிக்கையோடு சேர்த்து இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கையிட படிக்காத பிள்ளை கூட நிச்சயமாக படிக்கும். ஓகே, பிள்ளைய பற்றி கவலைப்படுறீங்களா? என் பிள்ளை வந்து அவனோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதோ, தயவுசெய்து நம்ம பயப்பட்டோம் அப்படின்னா கவலையும் பயமும் தான் மிஞ்சுமே ஒழிய, என் பிள்ளை சூப்பராக இருப்பான், என் பிள்ளையோட பிரைட்டாக இருக்குன்னு சொல்லி, ஆண்டவரே நீர் அவனுக்காக வகுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் கேடு விளைவிப்பதற்கான திட்டங்களே அல்லன்னு அறிக்கையிடும் பொழுது பிள்ளையோட ஃப்யூச்சர் பிரைட்டாக தான் இருக்கும். சரியா? இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையினால இருந்தாலும் என் தேவைகளை ஆண்டவர் நிறைவு செய்வார். நான் கண்டிப்பாக ஒரு கடன் படுற சூழ்நிலையில் இல்லை, பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறத எதிர்நோக்கா வச்சு நீங்கள் ஃபெய்த்தில் அறிக்கையிட உங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கடவுளுடைய நாமத்தினால் மாறும், கடவுளுடைய வார்த்தையினால் மாற்றம் பெறும். இப்போ உங்களுக்கு ஒரு சரியான புரிதல் இருக்குதா? எது ஃபெய்த்து, எது ஹோப், எதிர்நோக்கு என்றால் என்ன, நம்பிக்கை என்றால் என்ன? சரியா? அப்போ இந்த நீங்கள் பைபிளை பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே மூலச்சொல்லில் எழுதும் பொழுது எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் தான் இருந்திருக்கு. இனிமேல் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. சரியா? அதை வந்து மொழிபெயர்க்கும் பொழுது சில நேரங்களில் சில இடங்களில் ஃப்யூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களே ஒழிய எல்லாமே நடந்தேறி இருக்கிறது. இதை பற்றி ஒரு தெளிவான புரிதல் வேணும். கடவுள் இந்த உலகத்திற்கு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டு நமக்கான எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். அதனால் நம்ம அந்த நம்பிக்கையோடு கடவுள் கொடுத்த வாக்குறுதிகளை எதிர்நோக்க வேண்டும். இதில் எதுவும் டவுட் இருக்கா? இந்த ஃபெய்த் ஹோப்பில் ஏதாவது டவுட் இருக்கா? இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஏன்னா நம்ம கிளாரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இல்லை? ஓகே, அப்போனா அடுத்ததாக பிலீவ். ஓகே, நம்ம தமிழில் வந்து அதையுமே நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை பிலீவ் அப்படின்றத பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்பிக்கையை எப்பொழுது நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அதுதான் பிலீவ். ஓகேயா? அப்போ செயல்படாத விசுவாசம் செத்த விசுவாசம் சொல்கிறாரு பவுல். எனக்கு தெரியும் ஃபெய்த்தை நான் படிக்கிறேன், ஆனால் அது என்னோட டெய்லி ஆக்ஷனுக்கு நான் கொண்டு வரலை, நான் டெய்லி நான் சந்திக்கக்கூடிய என்னுடைய விஷயங்களை நான் அப்ளை பண்ணலை அப்படின்னா அது வேஸ்ட், அது இறப்புக்கு சமானமானது. அந்த விசுவாசம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கைக்கு நாம் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். ஓகே, அப்போ எப்படி செயல் வடிவம் கொடுக்கலாம்? ஓகே, உங்களையே உங்களால் பார்க்க முடியுமா? கண்ணாடியில் பார்க்குறது உங்களுடைய பிம்பம் தானா? கண்ணாடியில் பார்க்குறது உங்களோட பிம்பம் தானா? நம்புகிறோம் நம்ம. ஏன்னா கண்ணாடி வந்து எதை காட்டுனீங்கனாலும் அதை பிரதிபலிக்கும். சரியா? எதை காட்டுனீங்கனாலும் அதை பிரதிபலிக்கும். நம்ம ஃபேஸை காட்டுறப்போ அதை பிரதிபலிக்கிறது.
சரியா? ஆனால் உண்மையான கண்ணாடிங்கிறது இந்த இறைவார்த்தை தான். ஓகே, இதுதான் நம்ம எதை மாற்றிக்கணும், எப்படி மாற்றிக்கணும் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு உண்மையான மிரர் அப்படிங்கிறது தான் கண்ணாடி. ஓகே, எப்படி கண்ணாடியில் நம்ம காண்கிறோமோ அதுபோல் விசுவாசத்தை காண முடியுமா? விசுவாசத்தை காண முடியுமா? காண முடியும். எப்படி காண முடியும்? இப்போதான் சொன்னோம் இல்லையா, செயல்களின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை காண முடியும். எடுத்துக்கலாம், மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2. ஓகே, இதில் என்ன நடக்குது அப்படின்னா, முடக்குவாதம் உற்ற ஒருவரை இயேசு குணப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. ஓகே, இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, கப்பர்நாகூமுக்கு செல்கிறாரு. அவர் ஒரு வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி பரவுறதுனால மக்கள் எல்லாரும் அந்த வீட்டில் வந்து பயங்கர க்ரௌடடாக ஆயிடுச்சு. அந்த வீட்டில் இடமே கிடையாது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய முடக்குவாதமுற்ற ஒருத்தர், முடக்குவாதமுற்றவர்னா அவரால் நடக்க முடியாது, தானாக போய் இயேசுவை பார்க்க முடியாது, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 3வது வசனத்தில் முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து கொண்டு, ஒரு 4 பேர் அவரை சுமந்துக்கிட்டு இயேசுக்கிட்ட வந்திருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாக க்ரௌடட், மக்களுடைய வெள்ளமாக இருக்குது, அவங்களால உள்ளுக்குள்ளே வர முடியலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி பரவாயில்ல நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டாங்களா? நம்மளாம் தான் போயிருப்போம், இதுக்குள்ளே இடிச்சு பிடிச்சி எங்கிட்டு போகிறது, அடுத்த இந்த வருஷம் இல்லைன்னா என்ன இன்னொரு ரெட்ரீட் வைக்க தான் போகிறாங்க, டிசம்பரில் வந்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஆனால் என்ன பண்ணார், மேற்கூரையை பிரித்து அதன் வழியாக அந்த முடக்குவாதமுற்றவரை உள்ளே இறக்குறாங்க. உள்ளே இறக்குன உடனே 5வது வசனத்தை வாசிங்களே. அவ்வளோதான். இயேசு அவர்களுடைய யாருடைய, அந்த 4 நம்பிக்கையை கண்டு. அப்போ நம்பிக்கையை காண முடியணும்னா அங்கே ஒரு செயல் இருக்கணும். சரியா? இயேசு பார்க்குறாரு அவங்களுடைய இயேசுக்கிட்ட போனால் குணமாயிரும் அப்படின்ற நம்பிக்கை இல்லைன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கூரையை பிரித்து உள்ளே இறக்கியிருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ அதை உள்ளே இறக்குறத பார்த்து நம்பிக்கையை கண்டு, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனன்றார். ஒரு சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கு பாவங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம். சரியா? இயேசு மன்னிக்கிறாரு. மன்னிச்ச உடனே திருப்பி 9வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்ல. 9வது இல்லை 11வது வசனத்தில், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. அவர் எத்தனை வருஷமாக முடக்குவாதமுற்றவராக இருந்தாருன்னு தெரியல. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், வந்து உன்னை குணப்படுத்திட்டேன், எதுவுமே செய்யலை. ஓகே, காலை தொட்டெல்லாம் எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணலை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனன்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு போன்னு சொன்ன உடனே 12வது வசனத்தில் என்ன நடக்குது, அவர் கேட்கல, ஆண்டவரே நான் நடந்துடலாமா, நீங்கள் சொன்னீங்களே கேன் ஐ வாக், என்னால் முடியுமா கேட்கல. உடனே எழுந்து தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோரும் காண வெளியே சென்றார். இது நமக்குள்ளே நடக்கணும். ஓகே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே அவரால் நம்மளால் முடியுமான்னு கூட இல்லாமல் எழுந்தார். பார்த்தீங்களா? இதுதான் இன்று நமக்கும் ஆண்டவருடைய வார்த்தை தெரியுது, நம்ம இம்மீடியட்டாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா? ஓகே, நம்மளுடைய ஃபெய்த் ஆக்ஷனில் கொண்டு வரோம் அப்படின்னா ஒரு இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் அந்த இடத்துல இருக்கும். இந்த நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா சாதாரணமாக சொல்லக்கூடிய அடுத்தவங்களுடைய வார்த்தையை கூட நம்ம நம்புகிறோம். ஆண்டவர் எப்பேற்பட்டவர், அவருடைய வார்த்தை எப்படி பொய்த்து போகும், இந்த நம்பிக்கை. அப்போ நம்ம எதன் மீது நம்பிக்கை வச்சா நம்மளால் ஆக்ஷனில் இறங்க முடியும் அப்படின்னா, வாக்களித்தவர் வாக்கு மாறாதவர். சரியா? இது உங்களுக்கு பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அவர் வார்த்தை கண்டிப்பாக நடந்தேறிடுச்சு. ஆல்ரெடி என்னோட வாழ்க்கையில் நான் பார்ப்பேன்ற விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது உங்களால் ஆக்ஷனில் இறங்க முடியும். சரியா? இன்னொரு நிகழ்வையும் நம்ம பார்க்கலாம். மார்க் எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரம். ஓகே, இங்கே என்ன நடக்குது அப்படின்னா,
தீய ஆவி பிடிச்சிருந்த பையனை அவங்க அப்பா கூட்டிகிட்டு வராரு. முதல்ல யாருக்கிட்ட கூட்டிகிட்டு வருவார்? சீடர்கள் கிட்ட கூட்டிகிட்டு வருவார். சீடர்கள் உடனே குணப்படுத்திட்டாங்களா? குணப்படுத்தலை. அங்கே எல்லாரும் கசமுசான்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஜீசஸ் அங்கே வந்து கேட்குறாரு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த பையனை கூட்டிகிட்டு வந்தோம் சீடர்கள் கிட்ட, அவங்களால குணப்படுத்த முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உடனே இயேசு அந்த இடத்துல என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எத்தனை காலம் நான் உங்களோட இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. இன்னும் உங்களுக்கு நம்பிக்கையாக செய்ய முடியல. ஏன்னா இயேசுவோட மனிதன், அவர் இங்கே வந்து என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் நம்ம செய்யணுங்கிறது தான் அவருடைய விருப்பம். அது மட்டும் கிடையாது, அதற்கும் மேலாக செய்ய வேண்டும் என்பது தான் அவருடைய திட்டம். சரியா? அப்போ அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, அவனை என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்றார். கொண்டு வந்த உடனே அவன் என்ன பண்ணுறான், வலிப்பு உண்டாக தரையிலே விழுந்து புரளுகிறான், வாயில் நுரை தள்ளியது. இதே தான் சீடர்கள் கிட்ட ஃபஸ்ட்டு கொண்டு போனாங்கல்ல, அந்த பையனை சீடர்கள் கிட்ட ஃபஸ்ட்டு கொண்டு போனப்பையும் இதே விஷயம்தான் நடந்தது. அவனுக்கு வலிப்பு வருது, அவன் தரையில் விழறான், நுரை தள்ளுறான். இதை பார்த்த சீடர்கள், அவங்கக்கிட்ட நம்பிக்கை இல்லாமல் இல்லை சீடர்கள் கிட்ட. சரியா? இயேசு கூடயே தான் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது செஞ்சுருக்கிறாங்களா வல்ல செயல்கள்? இதுக்கு முன்னாடி சீடர்கள் செஞ்சுருக்காங்களா இல்லையா? செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இதையே செய்ய முடியலை அப்படின்னா, அந்த பையன் தரையில் விழுந்து நுரை தள்ளி பார்த்த உடனே, ஐயோ இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்மளால் குணப்படுத்த முடியுமான்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு பாருங்களே. அந்த சந்தேகம் அவர்களை செய்ய விடாமல் ஆக்கியிருக்கு. சரியா? அதே தான் இயேசுக்கிட்ட கொண்டு வரும் பொழுதும் அதே தான் நடக்குது. திருப்பி தரையில் விழறான், நுரை தள்ளுறான், வலிப்பு நோய் உண்டாக்குது. அதை பார்த்து அவங்க அப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு, அவருக்குள்ளேயும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆல்ரெடி சீடர்கள் கிட்ட கொண்டு போனோம், ஒன்றும் நடக்கலை, இவர் என்ன பண்ண போகிறாருன்ற சந்தேகம் வந்த உடனே என்ன சொல்லுவார், இயலுமானால் என் பிள்ளைய குணமாக்குங்கன்னு சொல்கிறாரு. அதற்கு இயேசு என்ன சொல்கிறாரு, இயலுமானாலா, நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழும். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லுவார், நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை நீக்க உதவும். இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியல? நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை நீக்க உதவும் அப்படின்றார். அப்போ இந்த நம்பிக்கையின்மைங்கிறது இந்த இடத்துல என்ன? வெரி குட். நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு சந்தேகம். சரியா? அப்போ நம்பிக்கையும் இருக்கும், டவுட்டும் இருக்கும். நம்மளாம் அந்த கேஸ் தான் நினைக்கிறேன். ஆமாவா? நம்பிக்கை இல்லைன்னா இன்றைக்கி யாரும் இங்கே வந்திருக்க மாட்டீங்க. சரியா? அப்போ அவருக்கு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கையும் இருக்கிறது, ஆனால் கூட ஒரு சந்தேகமும் இருக்குது. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை நீக்க உதவும் அப்படின்றார். ஒரு இடத்துல ஒரு அதிசயம் நடக்கணும்னா நம்பிக்கை ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ சந்தேகம், இப்போ பிலீஃப்னா என்ன அப்படின்னா, நாம் விசுவசிக்கின்ற காரியத்தை, நாம் நம்புகிறதை, நாம் நம்பிக்கையை செயல் வடிவமாக்க வேண்டும். நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ நம்பிக்கை மூலமாக நீங்கள் சொல்லுங்கள், பேதுரு உன்னுடைய தழும்புகளினால் நான் சுகமடைஞ்சேன் அப்படின்னா காய்ச்சலுக்கும் சொல்லணும், கேன்சருக்கும் சொல்லணும். ஆக்ஷனில், டெய்லி லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களில் நாம் நம்பிக்கையை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக செயல்படுத்தும் பொழுது தான் நாம் நம்பிக்கையில் வளர முடியும். இல்லை அப்படின்னா அது ஒரு செத்த விசுவாசமாகவே ஆகிவிடும். அப்போ ஒருத்தனுக்கு நம்பிக்கையும் இருக்கும், சந்தேகமும் இருக்கும். ஓகே, ரெண்டும் இருந்துச்சுன்னா எதுவும் நடக்குமா அப்படின்னா நடக்கும், நடக்கலைன்னா சொல்ல மாட்டேன். ஒருவேளை சிந்தனையில் டவுட் இருக்குது அப்படின்னா நடக்கவே நடக்காதுன்னு சொல்லலை. பட் ஆனால் சந்தேகம் இன்றி கேட்கும் பொழுது, உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி கேட்கும் பொழுது நடக்கும்னு சொல்லுது இறை வார்த்தை. சரியா? அப்போ இந்த டவுட்னா என்ன அப்படின்னா ஒரு சந்தேகம் வர்றது. ஓகே, டாக்டரோட ரிப்போர்ட் இவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த கட்டி இவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த ஒரு வார்த்தையில்
நமக்கு நடந்துருமா அப்படின்னு. சில பேர்கிட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னா, பிரதர் இந்த வார்த்தையை கொடுத்து அறிக்கை எடுங்கன்னு சொன்னால், ஓகே பிரதர் நான் அறிக்கை எடுக்கிறேன், டேப்லெட் சாப்பிடவா வேண்டாமா? அந்த கேள்வியே ஒரு சந்தேகத்தினுடைய விளைவு தான் இல்லையா? நம்பிட்டோம் அப்படின்னா அந்த கேள்வியே கேட்க வேண்டாம். நம்ம முழுசாக நம்புகிறோம் அப்படின்னா, பிரதர் நான் சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை, ஓகே, ஆனால் நம்மகிட்ட அந்த கேள்வியே வராது. அப்போ நமக்குள்ளாக இருக்கக்கூடிய சந்தேகம் தான் அதனுடைய கேள்வியாக வருது. ஓகே, அப்போ இந்த சந்தேகத்தை நாம் கண்டிப்பாக எதிர்கொள்ள வேண்டும். ஓகே, நம்ம இதுக்கு கூட ஒரு எக்ஸாம்பிளாக எதை பார்க்கலாம் அப்படின்னா, மார்க் எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் 28 32 வரைக்கும். எப்போ நமக்கு சந்தேகம் வரும், அதை எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இல்லை, இதை வாசிக்க வேண்டாம். இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, மத்தேயு எழுதிய நற்செய்தி 14, மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 வசனங்கள் 28 எடுத்து வச்சுக்கோங்க 32 வரைக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, 5000 பேருக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு பெரிய மிராக்கிள் நடக்குது. சரியா? சீடர்கள் எல்லாம் இயேசு கூட தான் இருந்தாங்க. 2 அப்பம் 5 மீனை வச்சுட்டு எத்தனை பேருக்கு உணவளித்தாங்க? 5000 பேருக்கு உணவளித்த ஒரு பெரிய மிராக்கிள் நடக்குது. அந்த மிராக்கிளை முடிச்சுட்டு தான் இயேசு என்ன சொல்கிறாரு, தனியே இருந்துட்டு நீங்கள் எல்லாம் படகேறி அக்கறைக்கு போங்கன்னு சொல்கிறாரு. ஓகே, அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, படகுல ஏறி போயிட்டுருக்காங்க. ஒரு எதிர்காத்து அடிக்குது, அலைகளினால் படகு அலைக்கழிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் என்ன நடக்குது, இயேசு கடல் மீது நடந்து வந்தார். ஓகே, இயேசு கடல் மீது நடப்பதை கண்ட சீடர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஐயோ பேயின்னு கத்துறாங்க. அவங்க தான் இயேசு அந்த பக்கம் விட்டுட்டு வந்தாங்க. ஆமாம் தான் இல்லையா? முடிச்சுட்டு அவர் அந்த பக்கம் விட்டுட்டு இவங்க தான் படகுல ஏறி வர்றாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்துட்டு பேயின்றாங்க. இயேசு சொல்கிறாரு, துணிவோடு இருங்கள், நான் தான் அப்படின்னு. உடனே இந்த பேதுரு எப்போதுமே வந்துட்டு உடனே ஆக்ஷனில் இறங்குற ஒரு ஆள் இல்லையா? உடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து வர ஆணையிடும். சூப்பர். ஜீசஸ்க்கு பயங்கர ஹாப்பியாக இருந்திருக்கோம். பரவாயில்லையே, நான் செஞ்சதை பார்த்த ஒரு மனுஷன் இம்மிடியேட்டாக வர்றேன்றானேன்னு வாண்டாரு. வந்தோடனே ஏசு பேதுரு நடந்தாரா? நடந்தார். 29 பார்த்தீங்கன்னா, பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி, அவருடைய ஃபோக்கஸ் எங்கே இருந்திருக்குது, இயேசுவை நோக்கி. தெளிவாக படிக்கணும். எங்கேயும் பார்க்கல, எதிர்காற்றை பார்க்கல, படகு அலைக்கழிக்கப்பட்டதை பார்க்கல, முன்னாடி நடந்து வந்த இயேசுவை மட்டும் பார்க்குறப்ப நடந்தாரா நடக்கலையா? நடந்தார். அடுத்து 30 பெருங்காற்று வீசுது. அப்போ பெருங்காற்று வீசியதை கண்டு இப்போ அவரோட ஃபோக்கஸ் எங்கே போயிடுச்சு? யார் மேலே போயிடுச்சு? காற்று மேலே போயிடுச்சு. அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் மேலே ஃபோக்கஸ் போகிறப்ப என்ன பண்ணோம்? மூழ்க ஆரம்பிச்சிடுவோம். பேதுரு நடந்த மனுஷன் மூழ்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவருடைய ஃபோக்கஸ் இயேசுவை விட்டு சூழ்நிலையை கண்ட பொழுது. ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு எதாவது கஷ்டம் இருக்கலாம். ஓகே, உலகில் சோதனை உண்டு, சோதனையே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ உங்கள் ஃபோக்கஸ் எப்போ இயேசுவை விட்டு பிரச்சனைகள் பக்கம் திரும்புகிறதோ, பிரச்சனைகளினால் மூழ்கடிக்கப்படுவீர்கள். தெர் இஸ் நோ டவுட். அப்போ நம்ம ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? இயேசுவை மட்டுமே பார்க்கணும். சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. பழகணும். உடனே வந்துடாது. கேட்குறப்ப நல்லாயிருக்கும். ஓகே, நாளைக்கே நம்ம போய் அதை செஞ்சு பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கஷ்டம் பழகணும். நம்மளுடைய ஃபோக்கஸை இயேசுவிட மட்டும், இயேசுடைய வார்த்தைகளில் மட்டும் வச்சோம் அப்படின்னா, இயேசுவை போல் நம்மளாலும் வல்ல செயல்களை செய்ய முடியும். நம் வாழ்க்கையின் வல்ல செயல்களை பார்க்க முடியும். அப்போ திருப்பி பேதுரு எப்படி போட்டுக்கு வந்தார்? திருப்பி நடந்து தான் வந்திருப்பார். ஓகே, ஒன்று இயேசுவை கையை பிடிச்சிட்டு வந்தாரா எப்படின்றத பைபிளில் சொல்லலை. ஓகே, திருப்பி நடந்து தான் வந்திருப்பார். ஃபோக்கஸ் மாறி இருக்கும்.
ஓகே, கடவுள் கூட இருக்கிற துணிவு கிடைச்சிருக்கோம், மீண்டுமாய் வந்திருப்பார். ஓகே, இது வரைக்கும் இனிமேல் நம்மளும் நடந்து பார்க்கலாம். இது 2026 வரைக்கும் 2 பேர் மட்டும்தான் கடல் மீது நடந்திருக்கிறார்கள். ஒன்று இயேசு, இன்னொரு பேதுரு. ஓகே, நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே, உங்களுடைய பேரும் அதில் ஆட் ஆன் ஆயிரும். இயேசு செய்ததை நம்மளாலும் செய்ய முடியும். ஓகே, அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன? ஐயம், சந்தேகம். முழு நம்பிக்கை, ஐயம் எதுவுமின்றி நம்மளிடம் நம்பிக்கை இருக்கும் பொழுது, மார்க் 11:23 அதை தான் சொல்லுது. என்ன சொல்லுது மார்க் 11:23? மார்க் 11:23, உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி, அதுதான் இங்கே முக்கியம். ஓகே, உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி இந்த மலையை பார்த்து பெயர்ந்து விழு அப்படின்னா விழும். அப்போ நம்மளிடம் இருக்கக்கூடாதது எது அப்படின்னா ஐயம். அப்போ நமக்கு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதுதான் அன்பிலீஃப், அவநம்பிக்கை. ஓகே, ஐயத்துக்கும் அவநம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. அவநம்பிக்கைனா என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த வேர்ட் ஆஃப் காடையே நம்பலை, எனக்கு வார்த்தைனா என்னன்னே தெரியாது அப்படின்றது தான் அவநம்பிக்கை. நம்மக்கிட்டலாம் அவநம்பிக்கை இல்லை. சரியா? நமக்கு இருப்பது ஐயம், சந்தேகம். ஒரு விஷயத்தை பெருசாக பூதாகரமாக அந்த சூழ்நிலை வரும் பொழுது வார்த்தையை அறிக்கையிட்டுக்கிட்டே இருப்போம், நல்லா இருக்கும். ஆனால் அங்கே பிரச்சனை ஒன்று வெடிக்கும் பொழுது நம்ம ஃபோக்கஸ் மாறிடும். சரியா? அந்த பிரச்சனைக்குள்ளாக போயிடும். அப்போ ஃபெய்த்னா என்னன்னு தெரியும். நம்பிக்கை என்பது என்ன? கிடைக்கும் என்கிற உறுதி. அடுத்தது கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. ஓகே, இந்த ஃபெய்த்தை முழுசானா அந்த ஐயம் இருக்கக்கூடாது. அப்போ கண்ணுக்கு புலப்படாதவை அப்படின்னா என்ன? கண்ணுக்கு புலப்படாதவை என்றால் என்ன? நல்ல டெஃபினேஷன், நல்ல மனப்பாடாயிடுச்சு. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. கண்ணுக்கு புலப்படாதவைனா என்ன? அது தெரிஞ்சாதானே அதை பற்றி ஐயம் நமக்கு இல்லாமல் இருக்கும். காற்று கண்ணுக்கு புலப்படுவதில்லை, ஆனால் உணர முடியுமே. அப்போ கண்ணுக்கு புலப்படாததுன்னா என்ன? 2 விஷயம் அதுக்கு முன்னாடி. ஃபேக்ட், ட்ரூத். வாட் இஸ் ஃபேக்ட், வாட் இஸ் ட்ரூத்? ஃபேக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எதை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோமோ. ஓகே, ஒரு 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 உடலில் ஒரு சுகவீனம் இருக்குது, டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க, உங்கள் ரிப்போர்ட் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கண்களால் அப்படின்னா இட்ஸ் ஃபேக்ட். ஃபேக்ட்டுங்கிறது மாறும். சரியா? நாளைக்கே ஆண்டவருடைய வார்த்தையினால நீங்கள் சுகம் பெற்ற பின்னால் திருப்பி நீங்கள் பிரதர் சொன்னாங்க காயின் இருந்துச்சு, திருப்பி நாங்கள் அடுத்த ஸ்கேனில் எடுக்கும் பொழுது அது இல்லைன்னு. இது மாறக்கூடியது. அப்போ உண்மை, ட்ரூத் அப்படின்னா என்ன அப்படின்னா மாறாதது. ஓகே, இன்றைக்கி கேட்குறீங்க கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க, பயங்கர வெயிலாக இருக்குன்னு சொல்கிறேன், நாளைக்கு அந்த கிளைமேட் மாறும். ஓகேயா? ஆனால் ட்ரூத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இறை வார்த்தை. அப்போ கண்ணுக்கு புலப்படாதது எது அப்படின்னா இறை வார்த்தை சொல்லுது, என்னுடைய தழும்புகளினால நீ சுகம் பெற்றுட்ட அப்படிங்கிறது. சுகம் இன்னைக்கு உங்கள் கண்ணுக்கு புலப்படலை, பார்த்தீங்களா? இதை குறித்து உங்ககிட்ட ஐயம் இருக்கக்கூடாது. சரியா? இன்றைக்கி நீங்கள் ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பைசாவை பார்க்க முடியலை, ஆனால் கடவுள் சொல்கிறாரு நாளைக்கான தேவை உன்னை நான் சந்திச்சிருவேன்றாரு. அது கண்ணுக்கு புலப்படலை இன்னைக்கு. ஃபேக்ட் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, ஆனால் ஆண்டவர் கொடுக்க போகக்கூடிய உங்கள் தேவைகளை சந்திக்கக்கூடிய நிலை கண்ணுக்கு புலப்படாத நிலை. அதை குறித்த ஐயம் இருக்கக்கூடாது. ஐயோன்னா என்னன்னு தெரியும், எனக்கு பிலீஃப் இருக்குது ஆனாலும் ஒரு சந்தேகம் வருகிறது. ஓகே, எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனாலும் ஒரு சந்தேகம் வருகிறது. இதை குறித்து அப்பனா ஆவிக்குரிய உலகில் நமக்கு எல்லாமே நடந்தேறி விட்டது. அது கண்ணுக்கு புலப்படாமல் இருந்தாலும் அதை குறித்த ஐயமற்ற நிலைதான் நம்பிக்கை. சரி, ஆவிக்குரிய வேர்ல்டில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மீட் பண்ண கேட்டேன் முதல்ல, நீங்கள் சொன்னீங்க ரொம்ப அழகாக, மீட் பண்ணால் என்ன அப்படின்னா விடுதலை அப்படின்னு. இட்ஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ், எல்லாத்துலேருந்து விடுதலை கிடைச்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு வேளை அதை நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் அது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா? ஐயமில்லாத ஒரு உறுதிப்பாடு இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் நம்பிக்கை.
இந்த நம்பிக்கையை சும்மாவே கையில் வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வேஸ்ட்டு. இதை நம்ம அடுத்த ஸ்டேட் நம்ம அந்த பிலீஃப்க்கு போகணும். அதுதான் செயலாக்கம் செய்வது. ஓகே, செயலாக்கம் செய்கிறதுனா என்ன? எல்லாருமே நிறைய ப்ராக்டிஸ் எடுத்திருப்பீங்க நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியில். உடனே ஒரு நோய் அப்படின்னா உடனே இப்போல்லாம் நம்ம டேப்லெட்டை நோக்கி ஓடுறதுல என்ன செய்கிறோம்? இறை வார்த்தையை அறிக்கையிடுறோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்? நோய் வந்த உடனே சோதனை நமக்கு எங்கேருந்து வருது? அடுத்த டாப்பிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். 2 வகையான சோதனைகள் இருக்கின்றது. ஓகேயா, 2 வகையான சோதனைகள் இருக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஏர்போர்ட்லாம் ஏடிஎஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது ஏர்போர்ட் டிராஃபிக் சிக்னல். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ளைட் இல்லையா லேண்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், மேலே அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். இங்கே ரன்வேலேருந்து ஒரு சிக்னல் போகும். ரன்வே கிளியர் ஆகிடுச்சு, இப்போ நீ ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணலாம் அப்படின்ற சிக்னல். அந்த சிக்னல் வந்தால் தான் அவன் ஃப்ளைட்டை லேண்ட் ஆக்க முடியும் ரன்வேல, இல்லைன்னா பண்ண முடியாது. அதே மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பான். இங்கேருந்து ஒரு சிக்னல் போகும், கம் ஃப்ரீயாக இருக்கிற கம் அப்படின்னோன்னா உள்ளே வந்து உட்காருவான். சரியா? இது ஒரு வகையான சோதனை. நாமே ஒரு லூப் ஹோல் கொடுக்கறது. காலையில் ரொம்ப அழகாக பிரதர் ஒரு மெசேஜ் எடுத்தாங்க, தீச்சொல். இறை வார்த்தைக்கு எதிரான எல்லா சொற்களும் தீச்சொற்கள். ஓகேயா? இன்னொன்று சொல்லவா? ஆண்டவர் உங்களை சுகப்படுத்திட்டேங்கிறாரு. நோய் இருக்குன்னா தீச்சொல். நான் இன்னும் வறுமையில் இருக்கேன்னா தீச்சொல். இறை வார்த்தைக்கு எதிரான எல்லாமே தீச்சொல். அப்போ நம்முடைய சொற்களினால நம்ம சில பயனை தூய்த்து கொண்டிருக்கிறோம். சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. சில சோதனைகள் வந்து ஆண்டவர் நம்மை பொன்னை போல உருக்குவதற்காக, நம்ம சுத்திகரிப்பதற்காக சில விஷயங்களை அனுமதிப்பார். சரியா? ஒரு பொற்கொள்ளன்ட்ட போய் நீங்கள் இந்த பொண்ணை எந்த அளவுக்கு உருக்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த பொண்ணை உருக்கி அந்த மாசெல்லாம் போயிட்டு என் முகம் அதில் தெரிய வேண்டும், அது வரைக்கும் உருக்குவேன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளை உருக்குனா யாரோட முகம் தெரியணும்? இயேசுவோடைய முகம் தெரியும் வரைக்கும் உருக்குவார். ஓகே, இருக்காது. சோதனைகள் உண்டு. நாம லூப்ஹோல் கொடுக்கறதுனாலேயே சோதனைகள் வரும். நம்முடைய சொற்களினால சோதனைகள் வரும். நம்முடைய சொற்களினால நமக்கு நோய்கள் வரலாம். நம்ம அதற்கு இடம் கொடுத்திருக்கலாம். அப்போ முதல்ல ஒரு பிரச்சனைகள் வந்தோன்னா அந்த பிரச்சனையை டெலிவர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது ஆண்டவர் கொடுத்தது அல்ல. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? என் தழும்புகளினால உன்னை குணப்படுத்திட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. குணப்படுத்தி உங்களுக்கு சோதனை கொடுக்கல. சரியா? அப்போ முதல்ல உங்களுக்கு டெலிவர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நோய் விட்டு போன்னு சொல்லணும். ஓகே, அடுத்தது அதற்கு உரிய இறை வார்த்தையை அறிக்கையிடுகிறோம். அறிக்கையிடுறப்ப நமக்கு என்ன நடக்குது? எதுக்காக அறிக்கையிடுங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்? அது வேற இப்போல்லாம் கவுண்ட் கேட்குறோம், எத்தனை முறை அறிக்கையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பேச்சுக்காக ஒரு ஜெபமாலை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். எத்தனை முறையானாலும் அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கலாம். 24 மணி நேரம் அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, அப்போ நமக்கு அறிக்கையிடும் பொழுது என்ன நடக்கிறது? வாயார் அறிக்கையிடுறப்ப இயேசுவே ஆண்டவன் அறிக்கையிடும் பொழுது மீட்பு. இறை வார்த்தையை நம்ம அறிக்கையிட நம்முடைய உள்ளம் அதை நம்ப ஆரம்பிக்கிறது. அதுதான் அங்கே நடக்கக்கூடியது. நம்பும் பொழுதுதான் அற்புதம் நடக்கும். நம்பிக்கை தான். இயேசு குணப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன கேட்டாரு? நம்புறியான்னு கேட்குறாரு. அப்போ அந்த நம்பிக்கை வேணும் அப்படின்னா நம்ம இந்த உலகம் சில விஷயங்களை சொல்லி வச்சிருக்கு நம்மக்கிட்ட. சரியா? இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சிந்தனையில் இருக்குது. இந்த சிந்தனைகள் சீரமைக்கப்பட வேண்டும். நம்முடைய எண்ணங்களும் இறை வார்த்தையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அது அலைன் ஆகணும். அதான் இறை வார்த்தையை படிக்க தான் நமக்கு அந்த விஷயம் நடக்கும். இறை வார்த்தையை அறிக்கையிட நம்முடைய இருதயம் அதை நம்ப ஆரம்பிக்கிறது. நீ சுகம் பெற்றுட்ட சொல்ல அந்த சுகத்தை நம் கண்கள் காணுகின்றன. நீ வறுமை இல்லை, உனக்கான தேவையை ஆண்டவர் பூர்த்தி செஞ்சிட்டார் சொல்ல நம்முடைய உள்ளம் அதை நம்புகிறது. அற்புதம் நடக்கிறது. அப்போ நம்ம ஆக்ஷனில் இறங்கணும் அப்படின்னா நம் பிரச்சனைகள் வரும் பொழுது அதை டெலிவர் பண்ண தெரியணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விட்டு போன்னு சொல்ல தெரியணும். அதற்கான இறை வார்த்தைகளை அறிக்கையிட வேண்டும். ஓகே, அறிக்கையிட்ட உடனே பலனை பார்க்கலாம். சில நேரம் கால தாமதமாகலாம். ஆனால் அந்த தாமதம் நம்முடைய நம்பிக்கையை குலைக்கக்கூடாது. பொறுமை ரொம்ப அவசியம். கண்டிப்பாக கடவுள் நிகழ்த்துவாருங்கிற நம்பிக்கை நமக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் பொழுது நம்மளால் அந்த பொறுமையோடு காத்திருக்க முடியும்.
ஓகே, காத்திருந்த ஒரு மனுஷனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். யார் அது? ஆபிரகாம். கேட்ட உடனே சூப்பராக சொல்லிடுவோம், ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. எத்தனை வருஷம் காத்திருந்தார்? 25 வருஷம். அவர் கொடுக்குறப்பயே அவருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு, நடக்காத ஒரு விஷயத்தை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஓகே, ரோமையருக்கு எழுதின 4வது அதிகாரத்தை எடுத்தோம் அப்படின்னா முழுவதுமாக ஆபிரகாமை குறித்து தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய 18வது வசனத்தை வாசிங்க. உன் வழிமரபினர் யாராவது ஒரு ஆள் நிறைவேறும் என்ற எதிர்நோக்கிற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும். ஓகேயா? ஆனால் அது நிறைவேறுன்ற எதிர்நோக்கே இல்லையாம். ஏன்னா அதற்குரிய சாத்தியக்கூறுகளே இல்லை. ஒரு கிழடை அவர் சாராவுக்கு சொல்லுவாங்க, கருப்பை செத்து போயிருச்சு. ஓகே, ஆனாலும் அவர் அதை நம்பினார், அவர் எதிர்நோக்கினார். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஹோப். நம்ம எதை எதிர்நோக்க வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையை எதிர்நோக்க வேண்டும். ஆபிரகாம் எதை எதிர்நோக்கினார்? உன்னை வழிமரபினர், உன்னுடைய தலைமுறையை எண்ணற்றவர்களாக இருப்பாங்கன்றதை எதிர்நோக்கினார். சரியா? அதற்கான சாத்தியக்கூறே இல்லைனாலும் அதை அவர் நம்பினார். ஓகே, அதை தான் ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் அப்படின்னு இருக்கும். இன்னும் நம்ம 20 பார்த்தோம் அப்படின்னா, கடவுளுடைய வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை. நாம் எது பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம்? ஐயம் எதுவும் இன்றி இருக்கணும்னு சொன்னோம். ஆபிரகாம் செஞ்சாரா? அதனால தான் அவர் பலனை பார்த்தார். முதல்ல எதிர்நோக்கினாரு, கடவுள் கொடுத்த வாக்குறுதியை எதிர்நோக்கினார். அப்போ நம்மளும் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு சாத்தியக்கூறே இல்லைனாலும் நிறைவேறும் என்று முதல்ல எதிர்நோக்கணும். சாத்தியக்கூறே இருந்தாலும் இல்லைனாலும் நம்பணும். மனதில் ஐயம் எதுவும் இருக்கக்கூடாது. அவர் நம்பிக்கையில் வலு பெற்றார். ஓகே, 25 வருஷம் சொன்ன 70களில் அவருக்கு கொடுக்கப்படுது. மக்கள்லாம் பேசியிருப்பாங்க தானே, இனிமேயா உனக்கு குழந்தை பிறக்க போது, 80 ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க, 90 ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அவருக்கு ஐயோன்றது வரவே இல்லை. இன்றைக்கி நம்ம ஒரே வரியில் ஈஸியாக படிச்சிட்டோம். அவர் அந்த நேரம் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருப்பாருன்னு அவருக்கு தான் தெரியும். ஆனால் அதில் அவர் ஐயப்படவே இல்லை. ஐயப்படாமல் நம்பிக்கையில் எப்படி வலுப்பெற்றிருந்தார்? ஆண்டவருடைய வார்த்தையை தியானிச்சுட்டு எனக்கு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு தன்னையே பூஸ்டப் பண்ணி இருந்திருப்பார். ஆண்டவரை பெருமைப்படுத்தினார். கடவுளை பெருமைப்படுத்துவதுனா என்ன? போற்றி புகழுவது. ஒருவேளை இன்னைக்கு நமக்கு சந்தேகம் வரலாம், மனதில் ஒரு ஐயம் வரும் பொழுது அந்த ஐயத்தை நம்ம எடுத்து போடுறதுக்கு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். உடனே ஒரு சந்தேகம் வர்ற மாதிரி இருந்த ஆண்டவரை நல்லா போற்றி துதிங்க. ஓகே, இது ஒரு டூல். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அப்பா நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க, நன்றி நன்றி. இன்றைக்கி நம்ம மதியானம் நம்ம என்ன அறிக்கையிட்டோம்? அந்த கடவுள் என்னுடைய தேவைகளை தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நிறைவேற்றியதற்காக நன்றின்னு சொன்னோம். அதுபோல் நன்றின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. ஒருவேளை ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளாக வரும் பொழுது, ஓகே, சூழ்நிலைகளுக்குள்ளாக போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் அதிலிருந்து வெளியில் வரவே முடியாது. சரியா? அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுவார், எதுவும் ஒரு 2 விஷயத்தை அதாவது உருவகப்படுத்தி சொல்லுவார். உன்னுடைய வழிமரபினரை எப்படி ஆக்குவேன்னு சொல்லுவார்? கடற்கரை மணலை போலவும் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை போலவும். எதுக்காக இந்த 2 விஷயத்த சொன்னார்? உன் வழிமுறை எண்ணற்றவர்களை ஆக்கிடுவேன்னு ஒரே வார்த்தையோட விட்டுருக்கலாம் இல்லையா? 2 விஷயத்தை உருவகப்படுத்தி சொல்கிறார். ஏன்னா காலையில் அவர் ஒரு வேளை நடந்து போனார்னா மணலை பார்க்கும் பொழுது அவருக்கு தோணணும்,
ஆண்டவர் இந்த மணல் மாதிரி எனக்கு தலைமுறை என்னோட வழிமரபினர் வரப்போகிறாங்கன்னு சொல்லணும். நைட்டு மேலே வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்குறப்ப அவருக்கு தோணணும், இந்த நட்சத்திரங்களை எப்படி எண்ண முடியாதோ அதுபோல என்னுடைய வழிமரபினர் இருப்பாங்கன்னு தோணணும். அப்போ இரவும் பகலும் ஆண்டவருடைய கொடுத்த வாக்குறுதி தான் அவருக்கு இருக்கணுமே ஒழிய வேற எதையும் இருக்கக்கூடாதுன்னு. அப்போ நமக்கு இன்னைக்கு ஒரு விஷயம்னா, இமேஜினேஷன், கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எது தேவைங்கிறத தயவு செய்து கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த கற்பனையை உங்கள் மனதிலிருந்து தயவு செய்து அகற்றி விடாதீர்கள். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ரிப்போர்ட் எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். ஓகே, நீ பலவீனன்னு சொல்லாத, பலவான்னு சொல்லு. நான் நல்லா இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன், என் உடம்புல ஒன்றுமே இல்லை. உங்களை அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. உடம்புல ஒன்றுமே இல்லாத, சோர்வே இல்லாத ஒரு பிள்ளையாக கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, அது மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஓகே, அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. ரிப்போர்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும், டாக்டர்ஸ் படித்தவங்க தான், எது வேணாலும் சொல்லட்டும். ஆனால் வாக்குறுதி சொல்லுகிறது, ஆண்டவருடைய தழும்புகளினால் சுகம் பெற்றிருக்கிறோம் என்று. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோக்கஸை மாற்றக்கூடிய எந்த விஷயத்தையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துடாதீங்க. உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் என்னவாக வேணுமோ, ஒருவேளை ஃபினான்ஷியல் சஃபரிங் இருந்துச்சுன்னா எல்லாத்துலேருந்து விடுபட்டு நிம்மதியாக இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலை இருந்துச்சுன்னா பிள்ளைங்க நீங்கள் எதுவாக விரும்புகிறீர்களோ அதுபோல் கற்பனை பண்ணிக்கோங்க. வார்த்தையை அறிக்கையிடுங்கள். ஓகே, அது ரொம்ப பெரிய விஷயம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம் அப்படின்னா, தாவீது கோலியாத்தை சொல்லலாம். ஒரு பெரிய வீரன் கோலியாத்து. தாவீது சாதாரண ஆடு மேய்க்கிற பையன். அவன் எதுக்காக அந்த போர்க்களத்துக்குள்ளே போகிறாரு? அவங்க சகோதரர்களுக்கு உணவு கொண்டுட்டு போகிறாரு. போகும்பொழுது அவருக்கு கேட்குறாரு, இப்போ அவன் நின்றுட்டு அவன் உரத்த குரலில் சொல்லிகிட்டு இருக்கிறத கேட்குறாரு. கேட்ட உடனே தாவீது என்ன தெரியுமா, நீங்கள் அப்புறமா எடுத்து வாசிங்க, டைம் இல்லை, 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்வாருன்னா, இவனை நான் தோற்கடிச்சிட்டேன்னா எனக்கு என்ன ரிவார்டு வரப்போகுது முதல்ல ஒருத்தன்ட்ட கேட்பார் இல்லையா? 26வது வசனம்னு நினைக்கிறேன். ஓகே, அவர் சொல்லிடுவார். உடனே இந்த சவுல் அவருடைய பிள்ளையவே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு, அரசாட்சியை கொடுத்துருவார் அப்படின்லாம். திருப்பி என்ன பண்ணுவார், உடனே அவங்க அண்ணன் திட்டுவார், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஆள்கிட்ட போய் கேட்பார், இந்த பெலிஸ்தியனை கொண்டுட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? பெலிஸ்தியனை நான் கொண்டுட்டேன்னா இல்லை, கொல்றவனுக்கு என்ன நடக்கும்னு கேட்பார். ரிவார்டை பற்றி கேட்பார். அப்போ அவர் அவனை பார்க்கல. ஓகே, அவ்வளோ பெரிய மனுஷன் தாவீது. அவருக்கு முன்னாடி தாவீது ரொம்ப குள்ளமான ஒருத்தர் இல்லையா, சின்ன பையன், இளைஞ. அவரை பார்க்கல. தான் எப்படி இருக்கேன், நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எப்படி இருக்கான்லாம் பார்க்கல. எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கிடைக்கிறாரு. ஆண்டவர் துணையோடு அவனை போரிடுவேன்ற நம்பிக்கையில் பெரிய பெரிய எல்லா போர்க்களங்க அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆமாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எதை எடுத்துகிட்டு போவார்? 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு கோலியாத்தை வீழ்த்தினார். சரியா? அப்போ நாமோ உங்களுக்கு கிடைக்க போகிற எண்டு ரிசல்ட் என்ன, ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய அந்த கனி என்ன அப்படின்றத எதிர்நோக்குங்கள். அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. அதற்கு எதிராக சூழ்நிலைகள் இருக்கும். சரியா? பிரச்சனைகள் இல்லைன்னு நான் சொல்லலை. பிரச்சனைகள் உங்களை டாமினேட் பண்ண விட்டுறாதீங்க. நம்ம ஒரு நிகழ்வு பார்த்தோம் இல்லையா, ஒரு பேய் பிடித்த சிறுவனை சீடர்களால் குணப்படுத்த முடியாது, இயேசு குணப்படுத்திடுறாரு. அப்போ கடைசியாக சீடர்கள் போய் இயேசுக்கிட்ட கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? எப்படி ஆண்டவரே இதை செஞ்சீங்க அப்படின்னு. அதுக்கு இயேசு என்ன சொல்லுவார்? இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டார். ஓகே, அப்போ நோன்புனா என்ன? ஃபாஸ்டிங். காலையிலேருந்து பட்டினியாக இருந்து பேயை குணப்படுத்தினா குணமாயிருமா? இப்போ ஃபாஸ்டிங்னா என்ன? ஃபாஸ்டிங்னா என்ன தெரியுமா? எனக்கு பசிக்குதுன்னு உடம்பு சொல்லுது, நான் உடம்புக்கிட்ட சொல்கிறேன், இன்றைக்கி ரெட்ரீட்டுக்காக நான் ப்ரேயர், இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு கமிட் பண்ணியிருக்கிறேன், உனக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன். நைட்டு என் உடம்பு சொல்லும், ஐயோ 11:30 ஆயிடுச்சே, தூக்கம் வருதுன்னு, நான் இன்றைக்கி என்னுடைய பர்சனல் ப்ரேயரை முடிக்கலை, நான் தூங்க மாட்டேன். என்னுடைய உடம்பு என்னை டாமினேட் பண்ணி அது சொல்கிறத நான் கேட்டுறக்கூடாது. ஏன்னா அப்படி கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம யாருக்கு அடிமை? இறைவார்த்தையை மட்டும்தான் நம்ம டாமினேட் பண்ண முடியும். இறைவார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு தான் நம்ம செவி சாய்க்க வேண்டும். ஓகே, அப்போ என் உடம்பு என்னையை கட்டுப்படுத்திடக்கூடாதுன்றதற்கான ஒரு டூல் தான் ஃபாஸ்டிங்.
சரியா? அதை தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு. அந்த நம்பிக்கையின்மை அப்படின்ற நோயை நீ போக்கணும் அப்படின்னா நீ நோன்பினால் இருந்தால் ஒழிய உன்னால் அந்த பேயை போக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? நம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கை என்றால் என்ன? நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கிற உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. எதிர்நோக்கு என்றால் என்ன? ஆண்டவருடைய வாக்குறுதிகளை எதிர்நோக்குவது, எதிர்பார்ப்பது. அது கடவுள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளாக தான் இருக்கணும். மனித ரீதியான எதிர்பார்ப்பு ஏமாற்றம் மட்டுமே தரும். அடுத்தது பிலீஃப் பார்த்தோம். பிலீஃப்னா என்ன? ஃபெய்த்தை ஆக்ஷனில் கொண்டு வருவது, நம்முடைய நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுப்பது தான் பிலீஃப். ஓகே, அன்பிலீஃப், அவநம்பிக்கை என்றால் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையே நம்பாதது. சரியா? ஆண்டவருடைய வார்த்தையே தெரியாது, தெரிஞ்சாலும் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை கம்ப்ளீட்டாக. ஓகே, அதுதான் அவநம்பிக்கை. அப்போ சந்தேகம் என்பது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, சூழ்நிலைகள் என்னை அச்சுறுத்துகின்றன, அதை பார்க்குறப்போ ஒரு சின்ன டவுட் வருது, ஒரு ஐயம் வருகிறது. அப்போ நம்ம எது இருக்கக்கூடாது? ஐயம் இருக்கவே கூடாது. உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நாம் எதை கேட்கிறோமோ அது நடக்கும். இன்றைக்கு சில விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு புலப்படாதவையாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எல்லாத்தையும் மீட்பு அப்படிங்கிற பேக்கேஜில் வச்சிருக்கிறாரு. இதை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஒரு ஐயமற்ற நிலை இருக்க வேண்டும். ஆண்டவர் எதை உங்களுக்கு வாக்குறுதிகளாக கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்கள் எதிர்நோக்க வேண்டும். அப்போதான் அது ஃபெய்த். அப்போ ஃபெய்த்னா என்ன? நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தைகள் கிடைக்கும் என்கிற உறுதி. இப்போ என் கண்ணுக்கு தெரியலைனாலும் கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய, கேட்கல இன்னும் சத்தமா? ஆமென், பிரைஸ் தி லார்ட்.